is right. Chasing stars. மொழிகளே உண்டு. யோகம் என்று கூட சொல்லலாம். யோகம் ஒன்றோடு ஒன்றை இணைத்தல், நம்மை இன்னொன்றோடு இணைத்தல், அதுதான் யோகம். ஒன்னஸ், இதெல்லாம் ஏஸ்தட்டிக்கினுடைய ஒரு இன்னொரு சினானிம்ஸ் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த ஏஸ்தட்டிக்கினுடைய விஷயங்களை நாம் விவரித்து கொண்டே போகலாம். அதுக்கு ஆயிரக்கணக்கில் சினானிம்ஸ் உண்டு என்பது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அத்வைத்தம் என்று ஒரு சொல் இருக்கிறதே, அது கூட ஏஸ்தட்டிக் தான். ஒன்றோடி நம்மை இன்னொன்றோடு இணைக்கும் பொழுது அது துவைத்தமற்ற நிலை, அத்வைத்தம், ஒன்று என்று பொருள். எனவே அந்த ஒன்று நிலையை நமக்கு கொடுப்பது தான் இந்த ஏஸ்தட்டிக் என்பது பொருள்படும். அதனை டேஸ்ட் அண்ட் பியூட்டி, அதனுடைய தத்துவம் தான் இந்த ஏஸ்தட்டிக். இட் இஸ் தி philosophy ஆஃப் டேஸ்ட், பியூட்டி அண்ட் இட்ஸ் டேஸ்ட். இதனுடைய குவாலிட்டிஸ் என்ன என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்தர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் ஒரு புதிய உலகிற்கு நம்மை நாம் சஞ்சரிக்க இருக்கிறோம். உங்கள் அனைவரையுமே இந்த தொன்மையினுடைய வரலாற்றிற்கு, தொன்மையான ஒரு இடத்திற்கு உங்களை எல்லாம் அழைத்து செல்கிறேன். அத்தகைய புனிதம் நிறைந்தது, நம்மை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய சர்வ வல்லமை இந்த கலைக்கு உண்டு. அதனைத்தான் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இந்த குவாலிட்டிஸ் என்ன? இந்த ஏஸ்தட்டிக், இந்த லயம் என்ற சொல்லுக்கு, ரசம் என்ற சொல்லுக்கு அதனுடைய குவாலிட்டிஸ் உண்டு. எந்த ஒரு வடிவத்திலும் அதற்கு ஒரு பொருண்மை இருக்கும். எத்தகைய பொருண்மை என்றால் ஒரு மைய கருத்து. எந்த கருத்தை நாம் வலியுறுத்துவதற்காக ஒரு உருவாக்கம் கொள்கிறதோ ஒரு வடிவம், அல்லது உருவாக்கம் பெற்றிருக்கிறதோ அதனை பொருண்மை என்று சொல்வோம். எதை சொல்ல வருகிறோமோ அதற்கு ஒரு லிட்ரரிக்கல் குவாலிட்டி என்று சொல்வோம். அது போன்ற இன்னொரு குவாலிட்டியும் உண்டு, டிசைன் குவாலிட்டி. தட் இஸ் கான்ஃபிகர் பண்ணுறோம், கம்போஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கூட அந்த கம்போசிஷனை டிசைன் குவாலிட்டி. இன்னொன்று எக்ஸ்பிரசிவ் குவாலிட்டி, இதை கன்வே பண்ணுறது எப்படி. இந்த மூன்றையும் ஒரு ஏஸ்தட்டிக் சொல்ல இருப்பது தான் இந்த ஏஸ்தட்டிக்குடைய உட்கருத்துக்களாக, இந்த குவாலிட்டியாக இருக்கிறது. இந்த யோக நிலையை காளிதாசன் தான் மிக அருமையாக சொல்லி இருக்கிறான். அது ஒரு உபநிடத கூற்று தான். அது என்னவென்றால், ரசோ வை சஹா ரசிகா என்று அது உபநிடத கூற்றை இது காளிதாசன் கூட சொல்வது உண்டு. அதாவது ஒரு படைப்பாளி தான் படைப்பாளி மட்டுமல்ல, அந்த படைப்பை ரசிக்கக்கூடிய ரசிகனும் அவன்தான். ஸோ ரசிகனும் அவன்தான், ரசிக தன்மையும் அவன்தான், படைப்பாளியும் அவன்தான். தட் மீன்ஸ் ரசோ வை சஹா ரசிகா, அந்த தான் ரசித்த ஒன்றை, தான் உருவாக்கிய ஒன்றை அவனே ரசிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். இதனை கடவுளை இதற்கு ஒப்புமைத்து சொல்லிதான் உபநிடதங்கள் பேசுகின்றன. இதையே காளிதாசனும் பேசுவார். இதனை இன்னும் சற்று நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த ஹெரிட்டேஜ் எனப்படுவது எதை சார்ந்தது? நீங்கள் எல்லாம் ஹெரிட்டேஜ், இந்த ஏஸ்தட்டிக் என்றால் நான் சிற்பக்கலை, கட்டடக்கலை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இருந்தாலும் இது ஒரு பொதுவான ஒரு சொல் என்பதை நாம் அறிய வேண்டும். இசைக்கு ஏஸ்தட்டிக் உண்டு, இயல், இசை, நடம் எல்லாவற்றிற்கும் உண்டு. சிற்பத்திற்கும் உண்டு, கட்டடத்திற்கும் உண்டு. எனவே இந்த ஐந்திற்கும் இந்த ஏஸ்தட்டிக் கண்டிப்பாக உண்டு. இதனை இன்னும் சற்று விளக்கமாக சொல்லப்போனால், நான் இதனை செல்லும் இடமெல்லாம் ஐந்தமிழ் என்று சொல்வேன், முத்தமிழ் அல்ல.
இந்த இயலிசை நாடகத்தை தான் நாம் முத்தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த சிற்பத்தையும் கட்டடத்தையும் ஐந்தமிழாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஏனென்றால் இதையே இத்தகைய ஒரு ரசானுபவத்தை தர வல்லது. இதற்கு ஒரு கலைஞன் வேண்டும், இதற்கும் ஒரு படைப்பாளி வேண்டும், இதுவும் ஒரு உலகம். ஸோ இந்த சிற்பம் கட்டடம் கண்டிப்பாக இந்த முத்தமிழோடு சேர்த்து ஐந்தமிழாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நான் சொன்னேன், இந்த ஏஸ்தட்டிக்கினுடைய பொறுமை சொன்னேன், குவாலிட்டி சொன்னேன். அது கண்டிப்பாக சிற்பத்திற்கும் கட்டடத்திற்கும் உண்டு என்பதால் தான் நான் அதனையும் இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கணபதி ஸ்தபதி அவர்கள் குறித்து நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவரால் துவக்கப்பட்ட வாஸ்து வேத அறக்கட்டளை நிறுவனத்தின் சார்பாக தொன்மையான கலைகளை மீட்டுருவாக்கம் செய்யும் நோக்கத்தோடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கருத்தரங்கிற்கு இந்த கலை வல்லுநர்கள், தொல்பொருள் அறிஞர்கள், மேலும் இந்த துறை சம்பந்தப்பட்ட கல்வியாளர்கள், மாணவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்காலத்திலே இந்த துறையினுடைய நுட்பமான செய்திகளை மீட்டுருவாக்கம் செய்யவும், நுட்பமாக கட்டப்பட்ட பல முற்கால ஆலயங்களையும் கலை பொக்கிஷங்களையும் பாதுகாக்கும் நோக்கோடு இந்த ஹெரிட்டேஜ் என்று அழைக்கக்கூடிய மரபு கலைகளிலே இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகளை எல்லாம் நாங்கள் அறிவியலாகவும் அழகியலாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் இது எதிர்வரும் சந்ததியினர் எவ்வாறாக பாதுகாக்க வேண்டும், இதனுடைய நுட்பங்களை எவ்வாறாக இந்த உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், எதிர்கால தலைமுறை எவ்வாறாக இந்த மரபு கலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் எங்களுடைய வாஸ்து வேத அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் மூலமாக இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிற்கு தமிழகம், ஆந்திரம், கர்நாடகா, கேரளா மற்றும் இதர மாநிலங்களில் இருந்தெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இத்தகையதொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்துவதாகவும் மற்றும் பல மாதங்களிலே சிறப்பான பயிற்சி திட்டங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கங்களை எல்லாம் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் குறிக்கோள்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மறைந்த திரு கணபதி ஸ்தபதி அவர்கள் அவருடைய வாழ்நாள் இலக்காக அவருடைய எதிர்காலத்திலே இந்த துறையை எவ்வாறாக எதிர்காலத்தில் கொண்டு செல்ல வேண்டும், இந்த துறைக்காக நாம் எவ்வாறாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து நிறைய எங்களுக்கெல்லாம் அறிவுரைகளை எல்லாம் வழங்கி சென்றிருக்கிறார். அவற்றையெல்லாம் எங்கள் வாஸ்துவேத அறக்கட்டளை நிச்சயமாக சிறப்பாக பணிபுரிந்து அவருடைய இலக்குகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் நிச்சயமாக அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரங்கில் இந்த துறையானது எல்லோரும் சிற்பக்கலை என்றால் நாம் ஒரு புராணத்தையும் மதத்தையும் நாம் தொடர்பு படுத்தி கொண்டுதான் நாம் மக்கள் பார்த்து வருவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த மதத்தையும் தாண்டி அறிவியலையும் நம்ம நாட்டினுடைய தொன்மையையும் அழகியலையும் கணித நெறிமுறைகளையும் எவ்வாறெல்லாம் இந்த ஆலயங்கள்லாம் கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இன்றைய அறிவியல் எவ்வாறாக முன்னேறி சென்றிருக்கிறது என்பதை நாம் கருத்து பார்க்கையிலே நம்முடைய தொன்மையையும் இந்த அறிவியல் வேகத்தோடு நாம் தொன்மைகளை மீட்டுருவாக்கம் செய்து எதிர்காலத்திலே நாம் தொன்மையானது எத்தனையோ அறிவியல் செய்திகளையும் ஆழ்ந்த நுட்பமான கருத்துக்களையும் இந்த துறை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இன்று வெளிக்கொணர்வதற்குத்தான் இந்த கருத்தரங்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.